எல்லோருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகின்றேன். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களை தாய் ஊரிலே இருக்கலாம், ஆனால் அவர்களை நாம் உள்ளத்தில் அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்களுக்காய் நாம் ஜெபித்து கொள்ள வேண்டிய ஒரு வேலையாய் இருக்கிறது. இப்பொழுது மாத்திரமல்ல, எனக்கு இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஒவ்வொரு நாளில் அந்த நாட்களை நினைத்து நம்ம அவர்களை நம்ம நினைக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்களை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன்மாரை கனப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் நீடித்து இருக்கும். அப்படி நாம் பெற்றோரை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு தாயை போல நமக்கு அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு தாயை விட மேலான ஒரு அன்பை நம் மீது அவர் செலுத்துகிறவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் வேதத்தில் பல இடங்களிலே ஆண்டவருடைய அன்பிற்கு ஒரு தாயின் அன்பை ஒப்பிட்டு காண்பித்திருப்பதை நாம் பல வேளைகளில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை விட ஒரு மேலான அன்பாய் இருக்கிறது. எனக்காக ஒரு கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல இந்த வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல் நான் உங்களை தேற்றுவேன். இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவனை அவனுடைய தாய் எப்படியெல்லாம் தேற்றுவாரோ, எப்படியெல்லாம் அவனை ஆற்றுவாரோ, எப்படியெல்லாம் அவனை அரவணைத்துக் கொள்ளுவாரோ. ஒரு குழந்தை அழும்போது ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படியாக இருக்கும்? ஒரு தாயாய் இருக்கிறவர்கள் தன்னுடைய குழந்தை அழும்பொழுது எதற்காக அழுகிறது தெரியவில்லையே என்று பதறி அடித்துக்கொண்டு அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மார்பிலே அணைத்து கொண்டு அதை முத்தமிட்டு அதை தடவி கொடுத்து தேற்றி அதனுடைய தேவை என்னவா இருக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இதாய் இருக்குமோ, பசியாய் இருக்குமோ, தாகமாய் இருக்குமோ, இல்லை ஏதாவது வலியாய் இருக்குமோ என்று துடித்து துடித்து தன்னுடைய குழந்தையை எப்படியெல்லாம் தேற்றுகிற ஒரு தாய், அதை போலத்தான் நம்மை உருவாக்கிய ஆண்டவரும் நம்மை தேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். நம்மை ஆற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஐயோ, என்னுடைய மகன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நினைத்து வேண்டுகிற இந்த காரியத்திற்கு நான் இரக்கம் பாராட்ட வேண்டும். அவனுடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டும். அவனுடைய வியாதியை நான் போக்க வேண்டும். அவனுடைய உபத்திரவத்தில் இருந்து ஒரு விடுதலையை நான் கொடுக்க வேண்டும். இந்த காரியம், அந்த சூழ்நிலையை நான் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மீது ஒரு கரிசனை உடைய ஒரு தாயை போல நம்மை அரவணைத்து அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுகிறேன். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டு வருகிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார்.
அவர் என் மீது இரக்கம் பாராட்டவில்லை, அவர் என் மீது கிருபையாய் இருக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி போய் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் ஒரு காலம் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையில உருவாக்கினார். இதைத்தான் நம்ம இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒளி உண்டாக கடவது என்றார், ஒளி உண்டாயிற்று. எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தைகளிலே உண்டாக்கினார். ஆகாய விரிவு உண்டாக கடவது, அந்த எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார், வார்த்தையிலே உண்டாக்கினார். ஆனால் கடைசியாக தன்னுடைய சாயலிலே மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கைகளிலே அந்த டஸ்டை எடுத்து அதை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அதனுடைய நாசியிலே ஊதி அவை ஜீவ ஆத்மாவாக மனிதனை அவர் உருவாக்குகிறார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே மனிதனை, அவருடைய சாயலிலே அவருடைய உயிராக இருக்க வேண்டும், அவருடைய பிரதிபலிப்பாக மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே மனிதனை அவர் கையினாலே உருவாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து நம்மை உருவாக்கினார். அதை போல அந்த மனிதனை கொண்டுதான் அவனுடைய விலா எலும்பிலிருந்து அந்த ஏவாளை உருவாக்குகிறார். இது அவர் நினைத்ததை போல எல்லாவற்றையும் வார்த்தையிலே உண்டாக்கினது போல மனிதனையும் அப்படி உண்டாயிருக்கலாம், மனிதன் உண்டாக கடவுது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய கையினாலே தன்னுடைய சாயலாய் இருக்க வேண்டும், அவன் என்னை பிரதிபலிக்க வேண்டும், என்ன அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இந்த உலகத்தில், அப்படி என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தினால தன்னுடைய கையினால் அவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவருடைய ஆசையினால் அவரை போல உருவாக்கப்பட்ட மனிதன் அவர். அப்போ நமக்கு தாயும் அவர்தான், நமக்கு தந்தையும் அவர்தான். அதனால தான் ஒரு தாயை போல தேற்றி ஒரு தந்தையை போல ஆற்றுகிறவர் என்று நம்ம பாடணும் இல்லையா? ஏன்னா மனிதனுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்தவர் அவர்தான். அவர்தான் ஆதாமை உருவாக்கினார், அவர்தான் ஏவாளையும் உருவாக்கினார். அப்போ நமக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து நம்மை அவருடைய சாயலிலே உருவாக்கின தேவன்தான் நமக்கு தாயும் தகப்பனும். அதன் பிறகுதான் உலக பிரகாரமான ஒரு காரியங்கள் இல்லை, உலக பிரகாரமாக நாம ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அப்படித்தான் தேவனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து இந்த உலகத்திலே வந்து இந்த மனித குலத்தை அவர் மீட்டு கொண்டு அவர்களுக்காய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அவர் அனுப்பி வைத்தார். அப்படி அவர் அனுப்பி வைத்த போது கூட அவர் ஒரு இந்த மனுகுலத்தில் உள்ள ஒரு மனிதனை, அதாவது ஒரு பெற்றோர்களை தெரிந்து கொண்டு யோசேப்பு மரியாள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் பிறந்து நம்மை மீட்கின்ற ஒரு குமாரனாய் அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மை பாவத்தில் இருந்து அவர் மீட்டு கொண்டார். அப்படிப்பட்ட அவருடைய அன்பு ஒரு தாயின் அன்பிற்கு ஒப்பிடப்பட்டு இந்த இடத்துல ஒரு தாயை விட மேலான ஒரு அன்பை அவர் நமக்கு செலுத்துகிறவராய் இந்த உலகத்தில் காணப்பட்டார். அந்த தாயின் அன்பிற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த தாய்,
அவர்கள் நம்மீது பாராட்டுகிற அன்பிற்கு இணையானது இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அதற்கு மேலான அன்பு ஆண்டவர் செலுத்துகின்ற ஒரு அன்பு. அதற்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் நமக்கு அதை விட மேலாக, ஒரு தாயை விட மேலான அன்பை அவர் செலுத்துகிறவர்கள் இருக்கிறார். எனக்காக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அதுக்கு அடுத்த வசனம், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். இந்த இடத்துல ஒரு தாயினுடைய அன்பு மாறாத அன்பு என்று நம்ம சொல்றோம். எப்படிப்பட்ட ஒரு அன்பாய் அது இருக்கும்னா, தன்னுடைய பிள்ளைக்காய் ஒரு துடிதுடிக்கிற ஒரு அன்பு. இதைத்தான் இந்த இடத்துல ஒரு உதாரணத்திற்காக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். இது சாலமோன் ராஜாவாய் மாறுகிறான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யார் மாறுறது? சாலமோன் மாறும் பொழுது அவன் ஒரு சின்ன வயதுல ராஜாவா மாறிட்டான். அவன் சாலமோன் நல்ல ஞானமுடையவன். ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல ஞானத்தை கொடும் என்று ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபித்து அவன் ஞானத்தை பெற்றவனாயிருந்தான். அவனுடைய ஞானத்திற்கு உதாரணமாய் சொல்லுகின்ற ஒரு காரியம்தான் இந்த இடத்துல 2 பெண்கள் வந்து ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு இது என்னுடையது இது என்னுடையது அப்படி என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு ராஜாவின் இடத்திலே வருகிறார். ராஜா இந்த இடத்துல என்ன தீர்ப்பு சொல்லுவது என்று 2 பேரும் இது என்னுடைய குழந்தை என்றாங்க. ஒரு பெண் வந்து இது என்னுடைய குழந்தை தான் சாதிக்கிறாங்க. இன்னொரு பெண்ணும் என்னுடைய குழந்தை தான் சாதிக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி நியாயத்தை சொல்லுவது என்று சாலமோன் யோசித்த பொழுது, அதுக்கு முந்தான வசனத்தை படிங்க, 25. ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். ராஜாவுக்கு யோசனை தோன்றுகிறது. இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து ஒரு பாதியை இந்த தாய்க்கும் இன்னொரு பாதியை அந்த தாய்க்கும் கொடுத்து விடும் என்று ஒரு கட்டளையை அவன் பிறப்பிக்கிறான். அப்பொழுதுதான் இந்த தாய், உண்மையான அந்த தாயின் மனநிலை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததனால் ராஜாவை நோக்கி, பாருங்க, தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும்னு ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க. தன்னுடைய குழந்தையை கொன்று பாதி பாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். அந்த உண்மையான தாயின் அந்த குடல் துடிதுடிக்கும்படியாக அவளுடைய குடல் துடிதுடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள். அந்த பிள்ளையை நீங்கள் கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு துடிதுடிப்போடு அந்த ராஜாவின் இடத்துல தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறதை பார்க்கிறோம். உண்மையான தாயினுடைய உள்ளம். அதை அறிந்து கொள்ளத்தான் ராஜா இப்படியான ஒரு தீர்ப்பை அந்த இடத்துல கொடுத்தான். அந்த தாய் துடிதுடித்து சொன்னதை பார்த்த ராஜா, இவள்தான் உண்மையான ஒரு தாய், இவளிடத்தில் அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தீர்ப்பை கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு உண்மையான ஒரு தாயின் அன்பு என்பது தன்னுடைய பிள்ளை எங்கு இருந்தாலும் அது நன்றாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது, எந்த ஒரு தீமையும் வரக்கூடாது. அது தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களிடத்தில் இருந்தாலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உடையவள் தான் தாய். அப்படிப்பட்ட ஒரு தாயை தான் இந்த இடத்துல உதாரணமாக நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு தாயினுடைய உள்ளம் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் மேல கரிசனை உடையதா இருக்கும்.
என்னுடைய பிள்ளை எனக்கு நிந்தனை செய்தாலும் அவன் சுகமாய் இருக்கட்டும், அவன் எங்கெழுது வாழ்ந்தாலும் சுகமாய் வாழட்டும், சுகமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு தியாக உணர்வோடு இருக்கிற ஒரு தாய். அப்படிப்பட்ட தாயை நாம் எப்படி கனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமோ அதைவிட ஒரு மேலான ஒரு அன்பை ஆண்டவர் நம் மீது செலுத்துகிறவராக இருக்கிறார். என்னை புறக்கணித்து போகிற மகனா, என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போகிற ஒரு மகனா இருக்கிறாயா, மகளா இருக்கிறாயா? இருந்தாலும் ஆண்டவர் உன் மீது ஒரு கரிசனையோடு, ஒரு தாய் உள்ளத்தோடு, மகனே மகளே நீ என்னிடத்தில் மீண்டும் வருவாய் என்று ஒரு திறந்த வாசலை உனக்காக திறந்து நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு காணாமல் போன ஆட்டை இழந்த ஒரு மேய்ப்பன் எப்படி தவித்துக் கொண்டு இருப்பானோ அப்படியாக காணாமல் போன என்னை விட்டு நீ பிரிந்து போன உனக்காய் நான் முழு இருதயத்தோடு உனக்காய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வருகைக்காய் அவர் காத்து கொண்டு இருக்கிற ஒரு தாயை போல அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வருகைக்காய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளத்தோடு தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒரு தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று நம்ம இந்த உதாரணத்தோடு நம்ம பார்த்தோம். இப்பொழுது கூட ஒரு தாயினுடைய உள்ளம் ஒரு தியாக உள்ளம். தன்னுடைய மகனுக்காய் எந்த ஒரு தியாகத்தையும் செய்கிற ஒரு உள்ளம் படைத்தவர் தான் நமக்காய் கொடுக்கப்பட்டது உலக பிரகாரமான தாய்கள். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் எந்த ஒரு தியாகத்தையும் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். விடியற் காலையிலே எழுந்து தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியதை எல்லாம் தயார் செய்து அவர்கள் வைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பள்ளிக்கு போக வேண்டுமா, கல்லூரிக்கு போக வேண்டுமா, இல்லை வேலைக்கு போக வேண்டுமா, அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். தனக்கென்று கொடுக்கப்பட்ட கணவனுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் போகும்பொழுது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சீராக வைத்து அதை மேன்மையாய் தன்னுடைய வீட்டை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாக உள்ளம் கொண்டவர்தான் ஒரு தாய். ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த இடத்துல ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த உலக பிரகாரமான காரியங்களில் கூட தாய்களை ஒரு விதத்தில் தன்னுடைய பிள்ளைகளையே வெறுத்து ஒதுக்கிற ஒரு சூழ்நிலைகள் வரலாம், ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் அவர்கள் அந்த காரணத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய் மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளைக்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு காரணம், ஒரு வேலை அவர்களுக்கு வரும். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட நம்மை ஒரு சில நேரங்களில் அவர் நம்மை கைவிட்டதை போல நமக்கு தோன்றும். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என்னுடைய கோரிக்கைக்கு அவர் இன்னும் செவி சாய்க்கலை, என்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் இன்னும் பதில் கொடுக்கலை, அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருப்போம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். ஒருவேளை உன்னை இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி நீ நினைக்கலாம், ஆனால் உன் மீது இரக்கமுள்ள உருக்கமுள்ள ஒரு தேவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை வெறுத்ததை போல காணப்படலாம், ஆனாலும் அவன் மீது அவர் பற்றுதலாய் இருக்கிற அந்த அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அதை போலத்தான் ஒரு நம்முடைய தேவனும் நம் மீது ஒரு அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு தாய் இருந்தாங்களாம். அந்த தாய்க்கு ஒரு
தீ விபத்தில் தன்னுடைய அந்த முகமெல்லாம் வெந்து ஒரு அகோரமான தோற்றம் அவர்களாய் மாறிவிட்டது. அந்த தீ விபத்திலிருந்து அவர்கள் தப்பித்த பொழுது அவர்கள் முகமெல்லாம் கருகி போயிட்டு ஒரு அகோரமான ஒரு தோற்றத்தை உடையவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு வெறுப்பு. ஐயோ, யாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்டையும் என்னுடைய தாயை பற்றி சொல்ல முடியவில்லை, அவர்களை கொண்டு வந்து அவர்களை காண்பிக்க முடியவில்லை. அப்படி ஒரு அகோர தோற்றத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். அப்படி என்று சொல்லி தன்னுடைய தாயை அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த தாய் ஆசையோடு அவனை தொடர்ந்து அவனுடைய பள்ளிக்கு செல்லும் பொழுது, நீ வர வேண்டாம், என்னுடைய பள்ளிக்கு நீ வர வேண்டாம், உன்னை பார்த்தால் எல்லோரும் சிரிப்பார்கள், பயந்து ஓடுவார்கள், எனக்கு அவமானமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயை ஒவ்வொரு நாளும் வெறுத்து ஒதுக்கிற ஒரு பிள்ளையாய் அவன் காணப்பட்டான். அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு வீட்டை விட்டு எங்கேயும் வராமல் அவன் வீட்டிலே ஒரு ரூமிலே அடைந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானதை அப்பொழுதும் அவர் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. தன்னுடைய இறுதி கட்டத்தை அவள் இறந்து போகின்ற ஒரு வேளையில் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவள் படுத்த படுக்கையிலே அப்படியே அவள் இறந்து போனாள். எல்லோரும் வந்து இந்த மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய் இறந்து போய்விட்டார், அவள் ஒரு கடிதத்தை எழுதி உனக்காக வைத்திருக்கிறார், அந்த மகனிடத்தில் கொடுத்து அதை படித்து பார் என்று சொன்ன பொழுது அந்த கடிதத்தில் அவள் எழுதியிருந்தாளாம், மகனே, உன்னுடைய தாயை நீ வெறுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததை குறித்து நான் மிகவும் கவலையுற்றேன். இந்த அகோரமான தோற்றம் ஏன் உருவானது என்று உனக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது உனக்கு அது புரிந்திருக்கும். ஒரு தீ விபத்திலே நீயும் நானும் மாட்டிக்கொண்டு விட்டோம். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு உன்னை என்னுடைய மார்பிலே அரவணைத்துக் கொண்டு நான் அந்த தீக்காயங்களை என்னுடைய முகத்திலே நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நான் காப்பாற்றினேன். ஆகவேதான் எனக்கு இந்த காயங்கள் உருவானது. ஆனாலும் நீ என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டாய். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த உலகத்திலே நான் விரும்பினேன். நான் போனாலும் இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு மனிதனாய் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். அந்த கடிதத்தை படித்த மகனுக்கு துக்கம், எப்படிப்பட்ட ஒரு வேதனை! எனக்காக தியாகம் செய்த ஒரு தாயை இப்படி நான் வெறுத்து ஒதுக்கினேனே, என்னுடைய தன்னுடைய அழகை எல்லாம் இழந்து எனக்காய் தன்னுடைய அகோர அந்த தோற்றத்தை உடைய ஒரு தாயாக அவர் இந்த உலகத்திலே எல்லா விதமான அந்த சந்தோஷங்களையும் இழந்த ஒரு தாயாய் அவர் காணப்பட்டார். அவர்கள் எப்படியெல்லாம் நான் துக்கப்படுத்தினேன், எப்படியெல்லாம் நான் அவர்களை அவமானப்படுத்தினேன் என்று சொல்லி அந்த மகன் அழுது புலம்பி தன்னுடைய தாயிடத்திலிருந்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் கதறி அழுதான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம்தான் நம்முடைய தாயினுடைய உள்ளம். நமக்காக எல்லா ஒரு தியாகத்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தோளிலே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு உருவம்தான், காப்பாற்றுகின்ற ஒரு உயிர்தான் நம்முடைய தாய். என்னுடைய பள்ளி பருவத்திலே கூட நான் என்னுடைய தாயின் அன்பை பல நேரங்களிலே உணர்ந்திருக்கிறேன். நான் கல்லூரி எல்லாம் முடித்துவிட்டு பெங்களூரிலே வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது, இன்னும் அப்பொழுது எனக்கு மேரேஜ் நடக்கவில்லை, பெங்களூரில் வேலை செய்து கொண்டு பெண்ணிமெல்ல
தனிமையில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கென்று குவார்டர்ஸ் கொடுத்திருந்தார்கள். அதில் நான் தங்கி இருக்கும் பொழுது சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்னம்மை, அது என்னுடைய முகத்தில் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. ஒரே நாட்களிலே என்னுடைய முகத்தில் அங்கங்கு அந்த சிக்கன் பாக்ஸ் தோன்றிவிட்டது. நாக்கில், மூக்கில், எந்த இடத்துல பார்த்தாலும் சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கன் பாக்ஸினுடைய எஃபெக்ட். நான் பெங்களூரில் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி என்னுடைய ஊர் திருவண்ணாமலை, அங்கே கடந்து போயிட்டேன். நைட்டோட நைட்டு ஒரு பஸ்ஸை பிடித்து எங்கள் ஊருக்கு போயிட்டு என்னுடைய தாயின் உள்ளம் எப்படியெல்லாம் துடித்தது. தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது. அது 2 ஊருக்கு போன உடனே அந்த அம்மையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா மாறிடுச்சு. பார்ப்பதற்கே ஒரு அகோரம் உள்ள ஒரு தோற்றம். வெளியே போக முடியவில்லை. டவலை போர்த்தி கொண்டு தான் நான் வெளியே போயிட்டெல்லாம் வருவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய தாய், என்னுடைய தாய், எனக்காக எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். பைபிளில் என் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் எனக்காக வாசித்து பிரேயர் பண்ணதை இன்னும் என்னுடைய கண்முன்னாக கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்ட உள்ளம்தான் தன்னுடைய தாயினுடைய, ஒவ்வொரு தாயினுடைய உள்ளமும். தன்னுடைய மகனுக்கு ஒரு துயரம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது துடிதுடித்து போகிற ஒரு உள்ளம் தாயினுடைய உள்ளம். அப்படிப்பட்ட தாயினுடைய உள்ளத்தை கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை ஒரு தாய் தேற்றுவதைப் போல நம்மை தேற்றி ஆட்சி நம்மை அரவணைத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அவருடைய அன்பை ஒரு தாயினுடைய அன்புக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாயை போல மேலான ஒரு அன்பை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் அவர் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். அதை போல அதே ஏசாயா 54:8 வாசிக்கும் பொழுது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால், அந்த வசனத்தை படிங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் உன் மேல எனக்கு கோபம் வந்துச்சு, அதனால என்ன உன் சமூகத்திலிருந்து நான் மறைத்து கொண்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆனாலும் நித்திய கிருபையினால உனக்கு நான் இறங்குவேன், உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னை இந்த நிந்தையினில் இருந்து நான் காப்பாற்றுவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் நீ நடக்கும் பொழுது அவர் உன்னை விட்டு ஒரு சில நேரங்கள் உன்னை விட்டு அவர் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அவர் இமைப்பொழுது மறைந்திருக்கலாம், ஆனாலும் உன் மீது வைத்த அந்த கிருபையினால உனக்கு இறங்குகிறவராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறாளோ அதை போல அதையும் மேலாக ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் ஒரு தாயின் ஜெபமும் ஒரு குடும்பத்தில் அது குடும்பத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றுகிறதா இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது, தன்னுடைய கணவனுக்காய் ஜெபிக்கும் பொழுது, அந்த தாயின் கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தாயின் ஜெபம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவேளை பிள்ளை இல்லாத இருக்கிற ஒரு தாய் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதைத்தான் அன்னாளினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்னாளினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1வது அதிகாரம், அதில் படிங்க பார்க்கலாம். 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து, அப்போ 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில்
நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஒரு 1 சாமுவேல் 1வது வசனத்தை பண்ணுங்க. எல்கானா 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் வந்து அன்னாள், மற்றவர் பேர் வந்து பெனிலாள். அன்னாள் பெனிலாள் என்ற 2 மனைவிகள். அந்த பெனிலாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அந்த பெனிலாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். 10வது வசனம் இப்போ. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஏன் மனக்கசந்து அழுதாள்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெனிலாள் வந்து அன்னாளை அவள் வருத்தத்துக்குள்ளாக பேசுவாள், கடிந்து கொள்ளுவாள். அவள் அந்த மனதை புண்படுத்துகிறவர்களாய் அவள் இருந்தாள். ஏனென்றால் அவள் மலடியாய் இருந்தாள். அதை சொல்லி சொல்லி அவளுடைய மனத்தை காயப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த பெண்ணிலால் செய்து கொண்டு இருந்தாள். ஆகவேதான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். என்னென்ன விண்ணப்பம் பண்ணினாள்? 11வது வசனம் படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒருவேளை தன்னுடைய பிள்ளை பிறந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவன் என்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு என்னை ஒரு நல்ல நிலைக்கு அவன் என்னை மாற்றுவான் என்று சொல்லி தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பாங்க. தன்னுடைய பாரத்தை சுமக்க ஒரு பிள்ளை இருக்கிறது, தன்னுடைய பாரத்தை சுமக்க ஒரு மகளோ இருக்கிறாங்க. எனக்கு பிறகு அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி தனக்கு ஒரு வாரிசு உருவாக்கிவிட்டது என்றுதான் எல்லோரும் பெருமைப்படுவார்கள். ஆனால் அன்னாள் இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் என்ன வேண்டுகிறாள்? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவருக்காய் அவனை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயை இந்த இடத்துல பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ள ஒரு தாய்! தனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை ஆண்டவருடைய அந்த காரியத்திற்காய் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனையோடு இந்த இடத்திலே அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் மனமிறங்கினார் என்று பார்க்கிறோம். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். 27வது வசனத்தையும் படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை. ஆண்டவர் என் விண்ணப்பத்திற்கு அவர் கட்டளையிட்டார், பிள்ளை பிறக்கும்படி செய்தார். அடுத்தது 28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்திற்காக அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பொருத்தனை பண்ணினாலோ அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிற ஒரு தாயாக இந்த இடத்துல காணப்படுகிறாள். ஒருவேளை சிலர் பொருத்தனை பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் உன்னுடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய வேலைக்கென்று அவனை அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அதையெல்லாம் அவர்கள் மறந்து போய் உலக பிரகாரமான காரியங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு ஆண்டவர் கொடுத்தார், அவனை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்தால் அவன் நம்மை பார்த்து கொள்வான் என்று சொல்லி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் மாறி போகிறார்கள். ஆனால் இந்த தாய் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் கர்த்தருக்கே பணிந்து கொண்டாள், அவரை கர்த்தரையே பணிந்து கொண்டாள் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ள தாய், அப்படிப்பட்ட தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றுகின்ற ஒரு தாயாய் அன்னாள் காணப்பட்டாள். பிரியமானவர்களே, நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க வேண்டும். இந்த அன்னையர் தினத்தில் ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவர்
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பா. அதற்காய் நான் பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதோ உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தினால் போதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும். உம்முடைய வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவர் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு கணவனாக இருக்கணும். இந்த உலக பிரகாரமான இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு கணவனாக இருக்கக்கூடாது. அவர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்க அவர்களை மாற்றுங்க என்று சொல்லி அவர்களுடைய மாற்றத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு மனைவியாய், உங்களுடைய பிள்ளைகளினுடைய மனமாற்றத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு தாயாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் அன்னாளுடைய வாழ்க்கை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் மரியாளுடைய வாழ்க்கையை உணர்த்துகிறது. மரியாதை எல்லாம் நீ பாக்கியவதி என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். நீ பாக்கியவதி. மரியாளுடைய அந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் வந்து மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இதோ என் தாழ்மையை ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி மரியா ஆண்டவரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாயாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாயையும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தாயாய் மாறுங்கள் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தாயாய், தன்னுடைய குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு தாயாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த சபையிலே இணைக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு தாயாக மாறணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அன்னாளை போல பாரத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கின்ற ஒரு தாயாய் மாறணும். அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு தாயாவனா இருக்கணும். ஏனோ தானோ என்று உம்முடைய சமூகத்திலே இருந்து வந்து நான் விண்ணப்பிக்கிற ஒரு தாயாக இருக்கக்கூடாது. என்ன பொருத்தனை பண்ணினோன்னு, ஆண்டவரே உமக்காக என்னுடைய பிள்ளையை ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த அண்ணா எப்படி தன்னுடைய பிள்ளை பால் மறந்ததும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவனை ஒப்பு கொடுத்தாலும், அதை போல உங்களுடைய பொருத்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பொருத்தனையை ஆண்டவருக்காய் நிறைவேற்றுகின்ற ஒரு தாயாய் நாம் இருக்கணும். அப்படியாக ஆண்டவர் தாமே இந்த சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அப்படி தன்னுடைய குடும்பத்திற்காய், தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஒரு தியாக உள்ளத்தோடு அவர்களுக்காய் ஜெபிக்கின்ற ஒரு தாயாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்ல ஒரு தாயாய் மாறணும் ஆண்டவரே. அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த சபையிலே இணைந்து உம்முடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், ஒருவேளை தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறணும். தங்களால் முடிந்த ஊழியத்தை இந்த சபைக்காய் வந்து செய்கிறவர்களாய் அவர்கள் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்னையர் தினத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒரு தாயாக, ஒரு ஜெபிக்கின்ற ஒரு தாயாக ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்முடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய குடும்பங்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்காக
ஜெபிக்கிற ஒரு தாயாய், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயாய், மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு தாயாய், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் நீர் அவர்களை மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மதர்ஸ் டேல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு தாய்மார்களையும் அவர்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, மேன்மை அடைய, கிருபை அடைய இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகித்திருக்க அவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அந்த மேன்மையான காரியத்தை நீர் அவர்களிடத்தில் செய்யும்படியா அவர்களை வாழ்த்தி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.